வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து ஃபில்டர் காஃபி எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். ஃபில்டரில் இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும். இது வந்து நீங்கள் க்ளீன் பண்ணும்போது சில சமயம் அடைச்சிக்கிட்டுருச்சுன்னா என்ன பண்ணணும், அடுப்பு ஆன் பண்ணி இந்த மாதிரி இந்த ஹோல்ஸ் இருக்கிற பக்கம் இப்படி காமிச்சிங்கன்னா அந்த ஹோல்ஸில் இருக்க அழுக்கெல்லாம் போயிடும். இப்போ நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிக்கிட்டு நீங்கள் தூள் வந்து காஃபி தூளை ஃபில் பண்ணணும். இப்போ காஃபி தூளை நம்ம ஃபில் பண்ணிக்குவோம். காஃபி தூள்லேயே வந்து நீங்கள் வந்து சிக்கரி கலந்த காஃபி தூள்னு கேட்டு வாங்குங்க. நரசூஸில் வந்து சிக்கரி கலக்காமல் தனியாக வச்சுருப்பாங்க, சிக்கரி கலந்து தனியாக வச்சுருப்பாங்க. சிக்கரி கலந்தது வந்து நரசூஸ் உதயம்னு சொல்லுவாங்க. நரசூஸ் உதயத்தில் சிக்கரி கலந்துருக்கும். ப்ளைன் நரசூஸில் சிக்கரி கலக்க மாட்டாங்க. நீங்கள் சிக்கரி வேணும்னா நீங்கள் தனியாக வாங்கி கலந்துக்கணும். இந்த மாதிரி தூள் போட்ட பிறகு என்ன பண்ணோம், அவங்க ஃபில்டர்லேயே ஒரு பிளேட் இருக்கும். அந்த பிளேட் இல்லாட்டி இந்த மாதிரி ஸ்பூனால் ப்ரெஸ் பண்ணிக்கணும். ப்ரெஸ் பண்ணி தூள் வந்து உதிரியாக இல்லாமல் சாய்ச்சா தூள் கொட்டக்கூடாது. பிசுறு இல்லாமல் இந்த மாதிரி அமுக்கி விட்டுக்கோங்க தூளை. இப்படி சாய்ச்சோம்னா தூள் வந்து விழுகக்கூடாது. இங்கே பாருங்கள், நல்லா சாய்ச்சிருக்கேன், தூள் சரிஞ்சு விழுகலை. அப்படியே அமுக்கினபடி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும். நம்ம தண்ணி கொதிக்க வச்சு நம்ம ஊற்றும் போது பொலன்னு டிகாஷன் இறங்காது. மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தூளில் இருக்க சத்தெல்லாம் சாரெல்லாம் வடிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கும். அப்போ தான் டிகாஷன் வந்து உங்களுக்கு கெட்டியாக நல்லாயிருக்கும். இப்போ தண்ணி கொதிக்க வச்சு நம்ம ஊற்றுவோம். தண்ணி வந்து நல்லா மழை கொதிக்கணும். நல்லா கொதிச்சா தான் அந்த டிகாஷன் வாசம் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கொதிச்சிருக்கு. மறுபடியும் காமிக்கிறேன். சாய்ச்சோம்னா அந்த தூள் சரியக்கூடாது, இந்த மாதிரி ஸ்டிஃபாக நிற்கணும். நான் எதுக்காக சொல்கிறேன்னா உங்களுக்கு புரியும். தூள் வந்து பொலன்னு இருந்துச்சுன்னா உடனே டிகாஷன் வடிஞ்சிடும். உங்களுக்கு அந்த டிகாஷனில் இருக்கக்கூடிய சாறு நல்லா இறங்காது, வாசமும் இருக்காது. இதை மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷத்தில் டிகாஷன் இறங்கிடும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் எப்படி வந்து அந்த தூள் வந்து கொஞ்சம் கூட நம்ம ப்ரெஸ் பண்ணி எப்படி ஸ்டிஃபாக வச்சோமோ அதே மாதிரி இருக்குது. இப்படி இருந்தால் தான் வெந்நீர் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி டிகாஷன் நல்லா கெட்டியாக நல்லா வாசமாக இருக்கும். இப்போ எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. எவ்வளோ திக்காக இருக்குன்னு பாருங்கள். நான் அதில் ஊற்றி காமிக்கிறேன், அப்போ தான் திக்காக எப்படி இருக்குன்னு தெரியும். இங்கே பார்த்தீங்களா, கலர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்ல திக்காக இருக்குது. இது வந்து ஃபஸ்ட்டு டிகாஷன். இதில் சாப்பிட்டீங்கன்னா டிகிரி காஃபி மாதிரி இருக்கும். அடுத்த டிகாஷன் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். டார்க்காக வேணுங்கிறவங்க ஃபஸ்ட்டு டிகாஷனில் சாப்பிட்லாம். இது வந்து ஒரு 8 பேருக்கு வர்ற மாதிரி இன்றைக்கி நான் தூள் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு தான் நான் டிகாஷன் ஊற்றியிருக்கேன். திக்காக இருக்கிறதுனால நீங்கள் மிச்ச டிகாஷன் இருந்துச்சுன்னா வெளியில் வச்சிங்கன்னா அது வந்து டிகாஷனுடைய டேஸ்ட் மாறிடும். ஃப்ரிட்ஜில் வச்சு வேணுங்கிறப்போ எடுத்துக்கோங்க. அப்படி இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ நான் பால் சேர்க்குறேன். காஃபிக்கு வந்து பால் எப்பவும் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். டீக்கு தான் தண்ணியாக இருக்கணும். இன்னும் கொஞ்சோண்டு ஊற்றிக்கிறேன். 1 ஸ்பூன் ஊற்றிருக்கேன் ஏற்கனவே. ஃபில்டர் காஃபி ரெடி. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.